காலையில் ஏஞ்சவொடனே பார்த்தோம், மொபைலில் பார்க்கும்போது 5000 வந்து விழுந்தவொடனே ஷாக் ஆகிட்டோம். என்ன இதுக்கு பணம் வந்திருக்குன்னு. 5000 போட்டது, ஜனங்கள்லாம் என்ன குஷியாக, என்ன டான்ஸு. சரி, நம்ம டவுட்டுக்கு போய் நம்ம பார்ப்போம் அப்படின்னு போனால் அங்கே ஒரு கூட்டமே நிற்கிது 5000 ரூபாய் எடுக்கிறதுக்காக. பயங்கர சந்தோஷமாக இருந்தது. யாரப்பா திடீர்னு காலையில் ஏஞ்சவொடனே ஃபோனில் 5000 வந்தது, தெரியாத போட்டுட்டாங்களோ அப்படின்னு நினச்சேன். இவங்க 10 வருஷம் இருந்தாங்க, ஒன்றுமே செய்யலையே, இப்போ செஞ்சுருக்காங்கல்ல. இது தேர்தல் பயம் அல்ல. இன்னைக்கு எங்கள் வீட்டாண்ட ஒருத்தர் வீடு இடிஞ்சு விழுந்துடுச்சு. அந்த 5000 ரூபாய் போய் பேங்க்ல எடுத்துட்டு வந்து அந்த ஓட்டு சரி பண்ணுவேன் அப்படின்னு எனக்காக சொன்னாங்க. வெளியே கூட சொல்லலை, ஏன்னா வெளியே சொல்லியிருந்தா கண்டிப்பாக சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்டே ஆர்டர் வாங்குறதோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அந்த பாஜக அரசு பண்ணியிருக்கோம். பட் அதெல்லாம் சொல்லாமல் இதெல்லாம் அனலைஸ் பண்ணி கொடுக்குற ஒரு தலைவர் வந்து இந்த இந்தியாவில் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அதுவும் விசில் சத்தத்தை கேட்டுலாம் வந்து யாருமே பயப்பட மாட்டாங்க. இந்த காதில் வாங்குறத நல்லதை எடுத்துக்கலாம், கெட்டதை இப்படி விட்டுட்டு போயினே இருக்கலாம், அவ்வளோதான். மகளிருக்காக எல்லாமே நல்லா செஞ்சுட்டு இருக்காரு. இன்னமும் நல்லா செய்வாருன்ற எதிர்பார்ப்பு எங்களுக்கு நிறையவே இருக்கு. ஏடிஎம்கே கட்சிக்காரங்க தான் இந்த காசை முதல்ல எடுத்தது அவங்க தான். எடுத்துட்டு எங்ககிட்டயே சொல்கிறாங்க மகளிர் உரிமை தொகை 5000 போட்டுக்கிறாங்க பார்த்தீங்களான்ட்டு. எங்கள் எதிர்கட்சிகளுக்கு தான் ரொம்ப அதிக சந்தோஷம். பொருளாதார வளர்ச்சி எவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காரு. இதெல்லாம் இவங்களுக்கு கடுப்பு, அது கடுப்பு எடுத்துட்டு தான் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. கோடான கோடி நன்றிகளை வந்து நாங்கள் பெண்கள் வந்து செலுத்துகிறோம் மேம். பயங்கர மகிழ்ச்சியாக இருக்கு மேம். சந்தோஷத்தை சொல்லவே முடியலங்க. அப்படியே இன்ப அதிர்ச்சியாக இருந்தது எங்களுக்கு. உண்மையிலுமே நான் ஃபோன் எடுத்து ஏதாச்சும் ஒருத்தங்க கால் பண்ணுறதுக்காக தான் எடுத்தேன். மெசேஜை பார்த்தோன்னே எனக்கு அப்படியே எங்கேயோ போயிடுது. ஐயோ இது என்னடா இவ்வளோ வந்து. அதுக்கப்புறம் நியூஸை வச்சு பார்க்குறேன், இது கன்ஃபார்மா அப்படின்னு பார்க்குறதுக்கு. அதில் இன்னும் ஒரு இன்ப அதிர்ச்சி. இதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் மாதம் 2000 ரூபாவாக போடுறேன் அப்படின்னு சொன்னது, அது இன்னும் பெரிய பெரிய இன்ப அதிர்ச்சி எங்களுக்கு. சந்தோஷமாக இருக்கிறோம், சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷமாக இருக்குது. அதனால தான் இங்கே வந்தோம். அவரையும் நேரில் பார்க்கும்போது, ஸ்டாலின் ஐயாவை நேரில் பார்க்கும்போது இன்னமும் அது சந்தோஷமாக இருந்தது. இன்னும் வந்து ரொம்ப கிட்ட போக முடியல, இருந்தாலும் முகத்தை பார்த்தது கூட ஒரு சந்தோஷம்தான் எங்களுக்கு. தேர்தல் பயத்தில்னு சொல்கிறத விட எங்கள் மக்கள் லேடிஸுக்காக இந்த 3 மாதம் இருக்காது. இதை வந்து எங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியாக அந்த 3 மாதத்துக்கு பெண்டிங்கே சேர்த்து அதில் அந்த 2000 ரூபாய் நீங்கள் இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருங்கன்றதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. அது தேர்தல் பயம் அல்ல. தேர்தல் பயம் வந்தால் இதுக்கு முன்னாடி அவர் அறிவித்தார், மாதம் 1000 ரூபாய் மகளிருக்கு தரேன் அப்படின்னு சொன்னதை அப்போயே வந்து அந்த அப்படியே முடக்கி போட்டுட்ருக்கலாமே, செய்யாமல் இருந்திருக்கலாமே. செஞ்சாங்கல்ல. இவங்க 10 வருஷம் இருந்தாங்க, ஒன்றுமே செய்யலையே, இப்போ செஞ்சுருக்காங்கல்ல. இது தேர்தல் பயம் அல்ல. மகளிருக்காக இந்த 3 மாதம் பெண்டிங்கில் விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக, எலெக்ஷன் வரப்போகுது, இதை பெண்டிங்கில் விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த சந்தோஷத்தை எங்களுக்கு முன்னாடியே கொடுத்துருக்காங்க. அது அப்படி தான் நாங்கள் பார்க்குறோம். விசில் சத்தத்தை கேட்டுலாம் வந்து யாருமே பயப்பட மாட்டாங்க, புரியுதுங்களா? அதனால் ஒவ்வொருத்தரும் அவங்க ஒப்பீனியனை சொல்லலாம், அதை நம்ம காதில் ஒன்றா வாங்கிக்கலாம். இந்த காதில் வாங்குறத நல்லதை எடுத்துக்கலாம், கெட்டதை இப்படி விட்டுட்டு போயினே இருக்கலாம், அவ்வளோதான். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. 5000 கிரெடிட் ஆயிருக்கு. கண்டிப்பாக இதுக்கு வந்து முதல்வருக்கு நன்றி தெரிவிக்கணும், தமிழ்நாடு மக்களுக்காக. மகளிருக்காக எல்லாமே நல்லா செஞ்சுட்டு இருக்காரு. இன்னமும் நல்லா செய்வாருன்ற எதிர்பார்ப்பு எங்களுக்கு நிறையவே இருக்குது. இந்த 5000 ரூபான்றது வந்து ஆம்பளைங்களை, வீட்டில் இருக்க ஆம்பளைங்களை எதிர்பார்க்காம நாங்கள் எங்களோட செலவுக்கு, எங்கள் குழந்தைங்க செலவுக்கு, தன்னுடைய செலவுக்கு எல்லாத்தையுமே கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எப்படி வெளிப்பட்டதுன்னு தெரியல எங்களுக்கு. ஸோ முதல்வர் அவர்களுக்கு, சிஎம் சாருக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா அது அந்த 5000 எப்படி வந்ததுன்னு எனக்கே தெரியல. திடீர்னு நாங்கள் தூங்கி எழுந்து வெளியே வரும்போது பார்க்குறேன், ஏடிஎம்கே கட்சிக்காரங்க தான் இந்த காசை முதல்ல எடுத்தது அவங்க தான். எடுத்துகிட்டு எங்ககிட்டயே சொல்கிறாங்க மகளிர் உரிமை தொகை 5000 போட்டுக்கிறாங்க பார்த்தீங்களான்ட்டு. அப்போ பாருங்கள், எங்களை விட எங்கள் எதிர்கட்சிகளுக்கு தான் ரொம்ப அதிக சந்தோஷம். 1000 பேர் கொடுக்க முடியாதவங்க 1000 பேசுவாங்கம்மா. நிறைய நலத்திட்டம் செய்கிறாங்கன்னா யாருக்குமே போகாமல் இருக்கும்ல, இல்லாமலாம் இருக்காதுல்ல. அவங்களால செய்கிறேன்னு சொன்னாங்க, அவங்களால செய்ய முடியல. எங்கள் தலைவர் சொல்லி செய்கிறேன்னு சொன்னதே செய்கிறாரு. அதனால அவங்களால பொறுக்க முடியல. பொறுக்க முடியாதனால அவங்க 1000 பேசலாம். அதை பற்றியெல்லாம் எங்கள் தலைவராக கவலைப்பட மாட்டோம், நாங்களே கவலைப்பட மாட்டோம். எங்கள் தலைவர் ஆகமத்தில் செய்கிறன்றதை செஞ்சுட்டே தான் இருப்பார். அதை யாராலேயே தடுக்க முடியாது. அது இல்லாமல் நிறைய ஸ்கீமுங்க கொண்டு வந்திருக்கிறாரு. அதனால் பெண்களுக்கான இதுதான் இது. இதையே வந்து தப்பாக பேசுகிறாங்கன்னா அவங்களாம் சரியான தற்கூறிங்க தான் இதை தப்பாக பேசுவாங்க. தற்கூறிங்க தான் இந்த மாதிரியெல்லாம் பேசுவாங்களா கண்டி. நல்லா இது பண்ணுறவங்களாம் இதை பற்றியெல்லாம் பேசவே மாட்டாங்க. பயங்கர சந்தோஷமாயிடுச்சு, இன்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு அந்த நியூஸை கேட்ட உடனே. ஏன்னா இப்போ தான் 3000 ரூபா கொடுத்தாரு, அதுக்குள்ளே 5000 ரூபா வருதுன்னு ஆச்சரியமாக இருந்தது எங்களுக்கு. ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. எங்கள் தெருவில் இருக்கிறவங்க யார் யாருக்கு வந்ததுன்னெலாம் போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்தோம். எல்லாருக்கும் 3/4 பேர் வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே கிரெடிட் ஆயிடுச்சு. அது பெரிய சந்தோஷம் இல்லையா? ஆனால் எதிர்கட்சிக்காரங்க என்ன சொல்லுவாங்க, அவர் கொடுக்க மாட்டார், சும்மானுவார். இப்போ எல்லாம் அவர் சொல்லாததையும் செஞ்சுருக்காரு நிறையா இல்லையா? ஒரு மகளுக்கு 1000 ரூபாய், ஒரு மாணவனுக்கு 1000 ரூபாய், இதெல்லாம் எங்கேருந்து கொடுக்க முடியும்? பொருளாதார வளர்ச்சி எவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காரு. இதெல்லாம் இவங்களுக்கு கடுப்பு, அது கடுப்பு எடுத்துகிட்டு தான் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் எங்கள் தலைவர் எப்போவுமே நிரந்தர முதல்வர்.
அவரை அசைக்க முடியாது. தேர்தல் நேரத்துல அந்த தேர்தல்னால தான் வந்து இந்த 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அப்படி கிடையாது. ஒரு தகப்பனாக இருந்து யோசிச்சிருக்காரு. ஐயோ என் தங்கைங்க மாருங்க வந்து 1000 ரூபாய் வாங்குவாங்களே, 3 மாதம் வரலையே, அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்க, அவர் சிந்திச்சார். பார்த்தீங்களா, அவர் சிந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை, ஆனால் சிந்திச்சார். 3000 ரூபாய் 1000 ரூபாய் 3 மாதம். அதுக்கப்புறம் வந்து கோடை காலத்துக்கான 2000 ரூபாய் கொடுத்துருக்காரு. அது வந்து பெரிய மகிழ்ச்சி எங்களுக்கு. அவர் வந்து அந்த இடத்துல ஒரு தகப்பனா, ஒரு அண்ணனா, ஒரு தாய் மாமனா நின்று அவர் யோசிக்கிறாரு. அந்த மாதிரி யார் யோசிக்கலையே. இன்றைக்கி பெண்களுக்கு பாதுகாப்பு. இப்போ என் பொண்ணு இருக்குதுன்னா, என் பொண்ணுக்கு நைட்டு 2 மணிக்கு ஐடி கம்பெனியில் வேலை முடிச்சு வருது, தைரியமாக வருது, பயம் இல்லாமல் இருக்கிறோம். அதனால் காவல்துறை எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாகவும் இருக்குது. அதனால் எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. இந்த ஆட்சி எங்களுக்கு தொடரணும்னு நாங்கள் இதுக்காக நல்லா உழைப்போம். ஏங்க விசில் சத்தம் கேட்டுச்சுன்னா குப்பை வண்டி வருதுன்னு குப்பை எடுத்துகிட்டு வரோங்க, அது என்னது விசில் சத்தம்? இவருக்கு என்னங்க தெரியும்? அவர் மிஸ்ஸால் கைதாகும் போது இந்த பையன் பிறந்தே இருக்க மாட்டாப்புல. இவர் வந்து என்னத்த ஒரு நாட்டை காக்க போகிறாரு? முதல்ல வீட்டை காக்க சொல்லுங்கள். விஜயெல்லாம் எங்கள் தலைவர் பொருட்படுத்தவே இல்லை. அப்படி தூசியை தட்டிட்டு போகிற மாதிரி போட்டுட்டு போயிருக்கோம். எங்களுக்கு அந்த இது கிடையாது. இவர் தான் சும்மா ரசிகர்களை கூட்டி ஆரவாரம் பண்ணின்னு இருக்காரு தவிர எங்கள் தலைவரை பேசுறதுக்கு என்ன உரிமை இருக்குது? என்ன தைரியத்தில் பேசுகிறாரு அவர்? அவர் கால் தூசி கூட வரமாட்டார் அவர். எங்கள் வீட்டு தெருவே 4வது தெரு 5வது தெரு எல்லா வீட்டாண்ட வந்து ரொம்ப சந்தோஷம். எங்கள் பசங்க படிக்கிறதுக்கு சாப்பாடு போகிற ஸ்கூலுக்கு எல்லாம் சந்தோஷமாக இருக்குது. எவ்வளோ பேர் வந்து போயிட்டாங்க. அது 100 இவர் வந்து போவார். அவர் தான் வர வாய்ப்பே கிடையாது அவருக்கு. விஜய்க்கு எந்த காலத்தில் வர முடியாது அவர். அப்படியே அவருடைய விஜயகாந்தே வந்து போயிட்டார், வந்து சின்ன ஆக்டு. இவர் எங்கே வர போகிறாரு? இவர் விசில் ஊதிட்டு தான் போனேன். இவர் சாரிப்பா, எனக்கு அக்கௌண்ட்லலாம் வரல, எனக்கு வந்து காசு வராது, இது வெளியும் வரல. எனக்கு வந்து என் பொண்ணுக்கு லேப்டாப் கொடுத்துருக்காரு, வெள்ளிக்கிழமை வந்தது. நான் வந்து இப்போ எங்கள் மகளிர் குழுவில் சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு வந்து அம்மு மேடம் தான் தலைவி, அவங்க சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து நெட்டில் போய் பாருங்கள், உரிமை தொகை இது உரிமையாக நம்ம கேட்க வேண்டியது, நம்ம அண்ணங்கிட்ட நம்ம உரிமையாக கேட்கணும். அதனால் உங்களுக்கு ஏன் வரலன்றது உரிமையாக நீங்கள் கேளுங்க, நெட்டில் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் சாயந்தரமாக உனக்கு நான் நெட்டில் பார்த்து சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு என் பொண்ணுக்கு வெள்ளிக்கிழமை லேப்டாப் கொடுத்துருக்காரு. அது என் பசங்க 2 பேர், என் பையன் வந்து என்ஜினியரிங் படிக்கிறான், அவனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லு. என் பொண்ணுக்கும் யூஸ்ஃபுல், அவள் வந்து லேப் டெக்னீஷியல் பண்ணுறா, அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பேசுகிறவங்க நிறையா பேசிட்டு தான் போவாங்க. அவர் வந்து உரிமை தொகைன்னு தான் இதுக்கு சொல்லியிருக்காங்க. இது வந்து மற்ற விதத்தில் எந்த ஒரு இதுவும் இல்லை. உரிமை தொகை நம்ம உரிமையாக கேட்டு வாங்குகிறோம், அவ்வளோதான். இது வந்து அதுக்காக எலெக்ஷனுக்காக போடுறாங்கன்னு சொன்னால் அது ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். இது உரிமை தொகை உரிமையாக போட்டிருக்காரு, அதை வாங்கி மக்கள் நிறைய பேர் யூஸ் ஆகுறாங்க. அதுக்காக கஷ்டப்படுறவங்க எவ்வளவோ பேர். இன்றைக்கி எங்கள் வீட்டாண்ட ஒருத்தர் வீடு இடிஞ்சு விழுந்துடுச்சு, அந்த 5000 ரூபாய் போய் பேங்க்கில் எடுத்துகிட்டு வந்து அந்த ஓடு சரி பண்ணுவேன் அப்படின்னு எனக்காக சொன்னாங்க. இன்னொருத்தர் சொன்னாங்க, எப்பா என் பொண்ணுக்காக நான் ஹாஸ்பிட்டல் செலவுக்கு அதை யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி எல்லாருமே ஒரு முக்கியத்துவமாக இதை பயன்படுத்துகிறாங்க. இந்த காசு எல்லாருக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதனால் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, ரொம்ப சந்தோஷம். நான் நினைக்கிறது என்னென்னா, எனக்கு வரல, ஆனால் மற்றவங்களுக்கு வந்தது அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதனால் ரொம்ப சந்தோஷம். அவர் போட்டதால் எல்லா மக்களுமே சந்தோஷப்படுறாங்க. சந்தோஷமாக இருந்தது, மகிழ்ச்சியாகவும் இருந்தது. ஏற்கனவே 1000 ரூபாய் போட்டார், அதுக்கப்புறம் ரேஷன் கார்டில் 3000 ரூபாய் கொடுத்தாரு பொங்கல் இதுக்கு. இப்போ 5000 ரூபாய் கொடுத்துருக்காரு. இந்த 5000 ரூபாய் பார்த்தோன்னே ரொம்ப எல்லாத்துக்குமே அது யூஸ் ஆகும். ஒரு ஹாஸ்பிட்டல் செலவுக்கோ, வீட்டில் வந்து மளிகை பொருள் வாங்குறதுக்கோ, பசங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கோ, பசங்க காலேஜ் படிக்குதுங்கோ அவங்களுக்கு ஃபீஸ் கட்டவோ, வீட்டு வாடகை கொடுக்கும், எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுது. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓட்டுக்காக கொடுக்கல, ஓட்டுக்காகனா கட்சிக்காரை கூப்பிட்டு தான் கொடுப்பாங்க. அந்த உரிமை தொகையை எங்கள் கட்சிக்காரக்கே இல்லை, எல்லாம் பொதுமக்கள் தான் வாங்குறாங்க, பொதுமக்களுக்கு தான் கொடுக்குறாங்க, எல்லா மகளிரும் வாங்குறாங்க. அப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. வந்து கடந்த பீகார் எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா வந்து கோட் ஆஃப் கான்டாக்ட் இருக்கும் போதே வந்து எல்லாருக்கும் 10,000 ரூபாய் அமைச்சிருந்தாங்க எல்லா பெண்களுக்கும். இப்போது அதை தொடர்ந்து மகாராஷ்டிரா, தமிழ்நாட்டில் எலெக்ஷன் வரதை முன்னிட்டு எல்லாம் என்ன நினச்சிருந்தாங்க, இதை ஸ்டாப் பண்ணலான்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஆல்ரெடி பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் இதெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணி நம்மளோட சீஃப் மினிஸ்டர் வந்து முன்னாடியே இது எப்படி கொண்டு போகிறது பிளான் பண்ணி 5,000 கொடுத்துருக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா இதை வெளியே கூட சொல்லலை, ஏன்னா வெளியே சொல்லியிருந்தா கண்டிப்பாக சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்டே ஆர்டர் வாங்குறதோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த பாஜக அரசு பண்ணியிருக்கோம். பட் அதெல்லாம் சொல்லாமல் அதுவும் இந்த சம்மர் டைமில் கண்டிப்பாக அந்த எக்ஸ்ட்ரா கொடுக்குற அந்த 2000 ரூபாய் வந்து பெண்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குன்றதை இதெல்லாம் அனலைஸ் பண்ணி கொடுக்குற ஒரு தலைவர் வந்து இந்த இந்தியாவில் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அதுவும் பெண்களுக்கு இந்த டைமில், இந்த சம்மர் டைமில் கொடுக்கறது ரொம்பவே சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வர இருக்க எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோலையும் சொல்லியிருக்காரு 2000
கொடுக்குறேன்ற மாதிரி. ஸோ இது எல்லாமே ரொம்ப வரவேற்கத்தக்கது. ரொம்ப மனமார்ந்த நன்றியை வந்து நம்ம முதலமைச்சர் அவர்களுக்கு சொல்லிக்கிறேன். ஒரு தலைவராக இருந்தால் மக்களை வந்து சத்திக்கணும், மக்களுக்கு என்ன தேவைன்றதை வந்து கேட்டு தெரிஞ்சு தான் வந்து எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க. அவர் வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து அவரை சுற்றி ஒரு 4 பேர் வந்து நீங்கள் சொன்னதாக தான் நடக்குது, நீங்கள் சொன்னதான் நடக்குதுன்றத அவர் மண்டையில் ஏற்றிட்டு ஒரு டெலியூஷன்லேயே வாழ்ந்துட்டு இருக்காருன்றது தான் நம்மளோட கண் பார்வையில் தெரியுது. ஏன்னா அதை தாண்டி வேறு எதுவுமே வெளியே வந்து பார்த்தா தான் தெரியும் யாருக்காக பண்ணுறாங்க மக்கள், யாருக்காக நம்ம தலைவர் பண்ணுறாங்கன்ற விஷயங்கள். இன்றைக்கி காலையில் பார்த்தோன்னா எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. என்னென்னா தலைவர் வந்து ஒரு குடும்பத்தில் ஒரு அண்ணன் தங்கச்சிங்க என்ன செய்வாங்களோ அந்த இதுவே எங்களுக்கு அண்ணனாக இருந்து மகளிருக்கெல்லாம் இந்த 5000 ரூபாய் வழங்கியிருக்காரு. இன்னொரு விஷயம் என்னென்னா கோடை காலத்தில் வந்து ஒரு சில வீட்டில் வந்து வெளியே போக முடியாத சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் இருக்கும், அவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப உதவியாக இருக்குது. ஆனால் இதை மாதிரி வந்து ஏற்கனவே மகாராஷ்டிராவில் எலெக்ஷனுக்காக பண்ணாங்க, அதுக்கப்புறம் எல்லா இடத்தையும் ஸ்டே ஆர்டர் வாங்கினாங்க. ஆனால் இங்கே வந்து அது மாதிரி பண்ணல. தலைவர் காலையில் எல்லாருக்கும் அதிர்ச்சி தரணுங்கிறதுக்காக எல்லா அக்கௌண்ட்லேயும் 5000 ரூபாய் வந்திருக்கு. வாயினால் சொல்லி சந்தோஷப்படும், அவ்வளோ ஆனந்தமாக இருந்தது. வாயில் வார்த்தைகள் வரல. அந்த மெசேஜை பார்த்ததுக்கப்புறம் எங்களுக்கு வாயில் வார்த்தைகளே வரல. இப்படி ஒரு அதிர்ச்சியான காலையில் எழுந்த உடனே இப்படி ஒரு மெசேஜ் எங்களுக்கு ரொம்ப மிகுந்த மகிழ்ச்சி, ஆனந்தம். எங்களோட செலவுகளுக்கு நாங்கள் அடுத்தவங்க யாரையும் எதிர்பார்க்க வேண்டாம்ன்ற அந்த மாதமான மகளிர் உரிமை தொகை 1000 ரூபா வந்து வழங்கப்பட்டது ரொம்ப சந்தோஷம். அதுலேயும் இந்த 5000 அதாவது தேர்தல் காலத்தை முன்னிட்டு இடைப்பட்ட காலத்தில் இந்த தொகை வந்து வருவது தடங்கல் படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக 3 மாத காசுகளும் அதற்கு வந்து ஊக்கத்தொகையாக 2000ம் எங்களுக்கு சேர்த்து வழங்கப்பட்டது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. இதில் நிறைய பேர் சொல்கிறாங்க இது வருமா, அரசியல் பயத்தினால கொடுக்குறாங்க அப்படின்னு. அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அரசியல் பயன்றது எங்கள் தலைவருக்கு கிடையாது. இது விடியல் பயணத்தை முன்னிட்டு இது எல்லாமே மலர்ந்து நல்லபடியாக நடந்துக்கிட்டு இருக்குது. பெண்களின் உயர்கல்வியாகட்டும், மகளிர் சுய உதவி குழுவாகட்டும், அனைத்திலும் நாங்கள் வந்து நிம்மதியாகவும் மிகுந்த பாதுகாப்புடன் பொதுவாக சொல்லணும்னா மிகுந்த பாதுகாப்புடன் நாங்கள் வழிநடத்தி செல்கிறார்கள். மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த விடியல் மாடல் ஆட்சி இனிது தொடரும் என்பது மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள். இந்த விசில் சத்தத்துலாம் நாங்கள் பயப்படுற ஆள் இல்லைங்க. விசில் இதோடு நாங்கள் பல விசில்களை பார்த்தாச்சு. இது வந்து விசில் வந்து முதல் முறையானது. இதோட நாங்கள் பல விசில்களை பார்த்தாச்சு, பல முரசுகளை பார்த்தாச்சு, பல புல்லாங்குழல்களையும் நாங்கள் பார்த்தாச்சு. அதில் பயந்து வரல. இது வந்து எங்களோட சுய உதவின்றது எங்கள் அண்ணன் அப்பா என்று அழைக்கக்கூடிய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மகள்களுக்கு தாய் வீட்டு சீதனம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எங்களை கொடுத்து பார்த்துக்கிறாங்க. நாங்கள் வந்து எதிர்கட்சியை பார்த்தோ வளர்ந்து வரும் கட்சிகளை பார்த்தோ பயப்படுற அரசியல் எங்களோடது கிடையாது. இது வந்து காலங்காலமாக எங்கள் பெண்கள் கல்வியிலேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி நாங்கள் பாதுகாப்பாக வெளில வேலைக்கு போய் சம்பாதிக்கிறோன்னா அதுக்கு வந்து இந்த அரசோட வழிவகுப்புகளும் அது அவங்க தர பாதுகாப்பு தான் முக்கியத்துவம். எந்த இதுக்கும் நாங்கள் பயந்தெல்லாம் செய்ய மாட்டோம். எதுவுமே நாங்கள் தைரியமாக ஃபேஸ் பண்ணுவோம். எங்களால் முடியும். அவங்களோட காழ்ப்புணர்ச்சி இது. பொதுவாக சொல்லணும்னா இது காழ்ப்புணர்ச்சி. நம்மளால் செய்ய முடியல, அவங்க செஞ்சு வளர்றாங்களேன்ற காழ்ப்புணர்ச்சியில் குற்றச்சாட்டுகளும் அதை மடக்கணுன்ற நிகழ்வுகளும் நடத்திட்டு இருக்காங்க. அவங்களால முடிஞ்சு அவங்க பண்ணட்டுங்க. எங்களால் முடிஞ்சு தொடர்ந்து நடக்குங்க இந்த ஆட்சி. காலையில் ஏஞ்சவொடனே பார்த்தோம், மொபைலில் பார்க்கும்போது 5000 வந்து விழுந்தவொடனே ஷாக் ஆகிட்டோம். என்ன இதுக்கு பணம் வந்திருக்குன்னு பார்த்தா எங்களுக்கு 15ஆம் தேதி தான் எங்களுக்கு வந்துடும், கரெக்டாக வரும் எங்கள் அக்கௌண்ட்டில். ஆனால் இது 5000 வந்தது. அவருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறோம். 100 ஆண்டு வாழ்க. அதெல்லாம் இல்லை மேடம், 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. ஆனால் முதலமைச்சர் வந்து சொல்கிறதையும் செய்வார், சொல்லாதையும் செய்வார். ஆனால் அவர் செய்கிறது வந்து பல கோடி பேருக்கு தெரியும். இப்போ திடீர்னு வந்தவங்களாம் என்ன மேடம் செய்ய முடியும் சொல்லுங்கள். 5000 போட்டது ஜனங்கள்லாம் என்ன குஷியாக, என்ன டான்ஸு. இந்த விசில் அடிக்கிறவரெலாம் வந்து பேசுகிறது வேஸ்ட்டு. அவருக்கு என்னானே தெரியல. இது வரைக்கும் இன்னும் அவங்க ஆளுங்க யாருமே வந்து எந்த வேலையும் செய்யலை. இதில் நாங்களாம் இப்போத்துலேருந்தே ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் மகளிரில் இருக்கோம். இப்போ கூட பாருங்களேன், இப்போ திருப்ப கேன்வாஷ் அடுத்த வாரத்துலேருந்து 10 பேர் கேன்வாஷ் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள். அது மாதிரி எங்கள் தலைவர் எல்லாம் முன்கூட்டி எல்லாம் ரெடி பண்ணோம். நாங்களும் அதே மாதிரி அவர் ஊனானா நாங்கள் எல்லாமே பண்ணி முடிச்சிடுவோம். அது மாதிரி எங்கள் தலைவர் தான் அடுத்த வாட்டியும் ஜெயிப்பார். அவர் தான் வரணும். முதலமைச்சருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த 5000 ரூபாய் காலையில் வந்தோட ஜனங்க எல்லாம் கால் பண்ணி ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அதே மாதிரி முஸ்லீம்கெலாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லாம் பண்டிகைக்கு துணி எடுக்கிறதுக்கு அந்த 5000 ரூபாய் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. நோம்பு நேரத்தில் எல்லாம் கொடுப்பாங்க, அரிசி பருப்பு எண்ணெய் எல்லாம் கொடுப்பாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி இந்த நாள் இப்படி அமையணும்னு சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு எங்கள் ஸ்ட்ரீட் வழியாக வரும்போது என்கிட்ட எல்லாருமே சொன்னது 5000 ரூபாய் வந்து மகளிர் உரிமை தொகை போட்டிருக்காங்கன்னும் போது நான் நினச்சி பார்க்கல. 5000 ரூபாவா, நம்மளுக்கு மாதம் ஆனால் 1000 ரூபாய் தானே வருது. ஏன்னா எங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து 18ஆம் தேதி தான் வந்து வரும். அப்படி இருந்தாலும் எனக்கு 13 தானே தேதியாச்சு, எப்படி 5000 ரூபாய் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நினைக்கும் போது தான் சரி நம்ம டவுட்டுக்கு போய் நம்ம பார்ப்போம் அப்படின்னு போனால் அங்கே ஒரு கூட்டமே நிற்கிது 5000 ரூபாய் எடுக்கிறதுக்காக. அப்புறமா தான் சரி நம்ம சிஎம் ஐயா வந்து இந்த மாதிரி 5000 ரூபாய் போட்டிருக்கிறது வந்து உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது எங்களால்
எங்களால் அந்த சந்தோஷத்தை தாங்கவே முடியல. ஏன்னா நாங்கள் கேள்விப்பட்டது வந்து இந்த 3 மாதத்துக்கு வந்து நிப்பாட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது எதிர்பாராமல் நம்மளுக்கு 2000 ரூபாய் சேர்த்து 5000 ரூபாய் போட்டது வந்து எங்கள் மகளிர் உரிமை தொகைன்னும் போது எங்களுக்கு அது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அப்போ தான் வந்து இன்னுமே கேட்கும் போது தான் தெரிஞ்சுது 3000 ரூபாய் வந்து நம்ம ஏப்ரல் மந்த்துக்கு மட்டும் இல்லை, மே மாதத்துக்கான கோடை இதுவுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து எப்படி வந்து செலவு பண்ணோன்றதையும் அவர் வந்து அந்த திட்டத்துலேயும் வந்து சொல்லியிருக்கிறாரு. இதை வந்து நீங்கள் வீணாக செலவு பண்ணாமல் மகளிர் வந்து சிக்கனமாக செலவு பண்ணணும் பார்த்துக்கோங்க. ஏன்னா அது நம்ம மெடிக்கல் ரீதியாக இருக்கலாம், இல்லை பசங்களுக்கு ப்ராஜெக்ட் பண்ணுறதா இருக்கலாம், இன்னும் மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா, லேடிஸ்க்கு சம்மந்தப்பட்டது. இது எல்லாத்துக்குமே நீங்கள் வீட்டில் வந்து சிக்கனமாக அதை எடுத்து உபயோகப்படுத்துங்க. யாருக்குங்க இந்த இது வந்து தோணும்? விஜய்க்கு இன்னும் அனுபவம் பத்தாதுங்க. அவரை எல்லாருமே வந்து சினிமா லைனில் தான் பார்க்குறாங்களே தவிர இன்னும் அவரை முழுமையாக வந்து தலைவருன்ற ஒரு இதுவில் யாரும் இன்னும் இறங்கி வந்து பார்க்கல. அவரை பார்க்கணுன்னா ஒரு ரசிகனான் மட்டும்தான் அந்த கூட்டம் சேருது. என்ன அவர் தலைவராக பார்க்கணும் அப்படின்னா ஒரு 4 பேர் மட்டும்தான் இருப்பாங்க, மற்றவங்க எல்லாமே. அப்போ தலைவராக ரசிகனான்னு வரும்போது ரசிகனுக்கு தான் இருக்கு இல்லைங்களா. இன்னும் நீங்கள் அனுபவத்தை கற்றுட்டு வாங்க, அப்புறமா ஜனங்க வேணுன்னா யோசிக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்தவங்களா இருந்தாங்க, இன்னும் அந்த முன்னாடி யாரும் வரல. நீங்கள் வரணுன்னா இன்னும் நிறைய அனுபவம் வேணும், கற்றுட்டு வாங்க, அதுக்கப்புறமா ஜனங்களே பார்த்து யோசிப்பாங்க. பயங்கர சந்தோஷமாக இருந்தது. யாரப்பா திடீர்னு காலையில் ஏஞ்ச உடனே ஃபோனில் 5000 வந்தது, தெரியாத போட்டுட்டாங்களோ அப்படின்னு நினச்சேன். பார்க்கும்போது பயங்கர ஒரு சந்தோஷமாக இருந்தது. அதுலேயும் வந்துட்டு கவர்மெண்ட்லேருந்து வந்தது. எப்போவுமே 1000 ருபீஸ் தான் வரும், 5000 வந்திருக்கிற போது பயங்கர ஒரு ஷாக்கு. ஜென்ரல் பீப்புளாக, ஒரு பொதுமக்களாக இந்த உரிமை தொகை வாங்குகிற ஒரு நபராக நான் ஒரு விஷயம் என்னத்தை சொல்கிறேன்னா, ஒரு அப்பாவால் மட்டும்தான் இந்த மாதிரி யோசிக்க முடியும் மேம். பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த 3 மாதம் வந்து எங்கே வந்து அந்த பணத்தை வந்து நிற்க வச்சுடுவாங்களோ, என்னுடைய சகோதரிகள், என்னுடைய தாய்மார்கள் வந்து இந்த 1000 ரூபாய் கிடைக்காம அவங்க எவ்வளோ செலவை பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு அது நின்றுடுமோ அப்படின்னு சொல்லி நினச்சி ஒரு விஷயம் வந்து இந்த மாதிரி வந்து அவங்க ஸ்டே போட போகிறாங்கன்னு தெரிஞ்ச உடனேயே, நிறுத்தத்துக்கான முயற்சி பண்ணுறாங்கன்னு தெரிஞ்ச உடனேயே அந்த பணத்தை வந்து உடனே நைட்டோட நைட்டாக எங்கள் எல்லாருக்குமே கிரெடிட் பண்ணி நாங்கள் அவஸ்தைப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த 3 மாதத்துக்கான தொகையும் எங்களுக்கு கொடுத்து அந்த 2000 வந்து எக்ஸ்ட்ரா அந்த கோடைக்கான செலவையும் எங்களுக்கு கொடுத்துருக்காருங்க இல்லையா. பேரின்பம், பேர் மகிழ்ச்சி. எங்களுடைய திராவிட மாடல் தலைவருக்கு கோடான கோடி நன்றிகளை வந்து நாங்கள் பெண்கள் வந்து செலுத்துகிறோம் மேம். பயங்கர மகிழ்ச்சியாக இருக்குது மேம். இஸ்லாமிய பெண்களாக நாங்கள் வெளியில் வர்றது மட்டும் இல்லாமல் எல்லா பெண்களுக்குமே இந்த ஆட்சியில் மட்டும்தான் மேம், நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் மட்டும்தான் எல்லா முன்னுரிமையும் கொடுத்துருக்காங்க. எல்லோரும் சந்தோஷமாகவும் இருக்காங்க. ஜாப்ஸ்லேருந்து கேம்ஸ்லேருந்து எல்லாமே, மாணவிகள்லேருந்து எல்லாருக்குமே வந்து உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. இந்த 5000 ரூபாய் மட்டுமா, எவ்வளவோ ஃப்ரீ பஸ்ஸு கூட விடுங்க மேம். இப்போ நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், ஏன் குழந்தை படிக்கிறதுக்கு அவளுக்கு மாதம் வந்து 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. அவளுடைய புக்ஸோ அவளுக்கான பாக்கெட் மணியை அவள் பார்த்துக்கிறா. எனக்கான பாக்கெட் மணி நான் பார்த்துக்கிறேன். எனக்கு வேண்டியது இப்போ எனக்கு புடவை பிடிச்சிருக்கா, நான் என் கணவர்கிட்ட போய் கையேந்த வேணாம், நான் வாங்கிக்கலாம். இப்போ எனக்கு வந்து மருந்து வேணும் அவசரமாக, எனக்கு உடம்பு சரியில்லை, டாக்டர்கிட்ட போகலாம், இல்லை 1 மாதம் அரிசி மூட்டை வாங்கி போடலாம், ப்ரொவிஷன் வாங்கலாம். இந்த 1000 ரூபாயில் எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது மேம். நாங்களாம் என்றைக்குமே எங்கள் திராவிட மாடல் தலைவருக்கு இதனால் வந்து நாங்கள் ரொம்பவே கடமைப்பட்டிருக்கோம். இப்போ மட்டும் சொல்ல வராரு, திருப்பரங்குன்றம் ஒரு ப்ராப்ளம் நடக்கும் போது ஏதாவது ஒரு அறிக்கை கொடுத்தாரா, இல்லை ஏதாவது ஒரு கண்டனம் தெரிவித்தாரா, இல்லை இந்த கிறிஸ்துவருக்கு வந்து கிறிஸ்மஸ் அன்னைக்கு எல்லா ஸ்டாச்சுஸும் அடித்து ஒடிச்சாங்களே அன்றைக்கி ஏதாவது கண்டனம் தெரிவித்தாரா, இப்போ வந்து நாடாளுமன்றத்தில் அந்த நிதியை வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்களே அப்போ ஏதாவது சொன்னாரா? இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் கண்டனம் தெரிவித்து யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறார். அவர் சும்மா எதுவும் சொல்லின்னு போகிறாரு மேம், அது ஒரு விஷயம் கிடையாது மேம். நாங்கள் 1000 ரூபாய் வரும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஏன்னா எங்களுக்கு மாதம் எல்லா விலைவாசியும் ஏறுது, அரிசி விலையும் ஏறுது. ஆனால் இப்போ அந்த 1000 ரூபாய் கூட ஒரு 100-200 போட்டு ஒரு மூட்டை அரிசி எடுத்துருவேன் மாதம். பரவாயில்ல, அரிசி காசு இருக்குது அப்படின்னு ஒரு நம்பிக்கையாக இருந்தேன். இப்போ ஒரு 5000 ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இப்போ ஒரு குடும்பத்துக்கு தேவையான ஒரு மாதத்துக்கு ஒரு 5000 ரூபாய் ஆகும் மளிகை சாமான் வாங்கணும்னா, எல்லாம் மொத்த பொருளும் வாங்கிடலாம். இது வந்து பெரிய 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 ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ பொங்கலுக்கு 3000 ரூபாய் கொடுத்தாரு, அதுவே எங்களுக்கு பெரிய சந்தோஷம். இப்போ அந்த 3000 ரூபாய் இல்லாத இந்த 5000 ரூபாய் கொடுக்கும்பொழுது உண்மையிலேயே வந்து அடித்தட்டு மக்கள், கிராமப்புறத்தில் இருக்கிற மக்கள், கூலி வேலைக்கு போகிறவங்க, இன்றைக்கி குழந்தைங்களை வச்சுக்கிட்டு தகப்பம் இல்லாத வளர்க்கக்கூடியவங்க,
இவங்களுக்கெல்லாம் உண்மையிலே ஒரு பெரிய பெரிய வரப்பிரசாதம் மாதிரி இந்த 5000 ரூபாய். தேர்தல் அறிவிச்சிட்டா இதை நிறுத்திடுவாங்கன்றத சொல்லியிருக்கிறாங்க மோடிலாம். அப்போ எங்களுக்கு எங்கே இந்த 1000 ரூபாய் வராது அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டிருந்தோம். நாங்கள் இந்த தேர்தலை முன்னிட்டு அவர் முன்னாடியே 3 மாதத்துக்கு 3000 ரூபாவும் எங்களுடைய இந்த கோடை இதுக்காக ஒரு 2000 ரூபாவும் சேர்த்து 5000 வழங்கிய எங்கள் தமிழக முதலமைச்சருக்கு நம்ம ரொம்ப நன்றி நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். நாங்கள் ஆளுங்கட்சி யார் இருக்காங்களோ அவங்க தர சலுகையெல்லாம் ஸ்டாப் பண்ணிடணும். அதான் ரூல். அப்படி இருக்கும்போது கேண்டிடேட்டர் அறிவிச்சிட்டாங்கன்னா, எலெக்ஷன் தேதி அறிவிச்சிட்டாங்கன்னா, நம்ம மக்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்க வேண்டியது வராமல் போயிடுமோ அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் சிஎம் பண்ணியிருக்காரு. இது பாராட்டத்தக்கது. மனிதாபிமானத்தோட சிஎம் நடந்திருக்காரு. நாங்கள்லாம் ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறோம். அந்த 1000 ரூபான்றது எங்களுக்கு பெரிய விஷயம். அதை எங்களை நினச்சி அந்த 1000 ரூபாய் 2 மாதம் நின்று போச்சுன்னா ஜனங்க என்ன பண்ணும்? அந்த 1000 ரூபாய் ஒரு கமிட்மெண்ட் வச்சுருப்போம். உங்களால் சமாளிக்க முடியாது, அட்லீஸ்ட் ஒரு ஸ்நாக்ஸுக்கோ எதுக்கோ யூஸ் ஆகட்டுமே நல்ல எண்ணத்தில் கொடுத்ததை கூட இந்த மாதிரி ஒரு தவறான அறிக்கையை இது பண்ணுறாங்கன்னா அது ரொம்ப மட்டமான செயல். இவன் கொடுக்கவும் மாட்டான், கொடுக்குறவனே கையை பிடிச்சிக்கிறான். நான் தான் பண்ணுறது, வாழவும் கூடாது, நான் வாழ வைக்கவும் மாட்டேன், நீ வாழவும் கூடாதுன்னா என்னப்பா இது?